ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சமீப காலமாக பார்த்திங்கன்னா நடிகைகள் வந்து விவாகரத்தை நோக்கி போகிறாங்க. நிறைய விவாகரத்து வழக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடந்த 2016ஆம் ஆண்டு தனுஷின் மாப்பிள்ளை படத்தின் மூலமாக அறிமுகமானவர் தான் நடிகை ஹன்சிகா மோட்வானி. தொடர்ந்து வேலாயுதம், அரண்மனை, ரோமியோ ஜூலியட், சிங்கம் 2, ஒரு கல் ஒரு கண்ணாடி இது போன்ற பல படங்களில் நடித்திருந்தார். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளும் நடித்து வந்திருந்தார். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகை ஹன்சிகா மோட்வானி சோஹெல் சதுரியா என்ற தொழிலதிபரை வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் ஜெய்ப்பூரில் உள்ள முண்டோடா அரண்மனையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஆனால் திருமணமான சில வருடங்களிலேயே ஹன்சிகா சோஹெல் திருமண வழக்கில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. மும்பை பந்த்ரா குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரியிருந்தார். இது தொடர்பான வழக்கில் ஹன்சிகா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறும்போது, திருமணத்திற்கு பிறகு 2 பேரும் சில காலம்தான் இணைந்து வாழ்ந்தனர். இருவரும் தங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு குணாதிசயங்கள், கருத்துக்கள், வாழ்க்கை முறை வேறுபாடுகள் இருப்பதை படிப்படியாக உணர்ந்தனர். அதனால் இருவருக்குள்ளும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் மும்பை பந்த்ரா குடும்ப நல நீதிமன்றம் இந்த தம்பதிக்கு பரஸ்பர சம்மதத்தின் அடிப்படையில் விவாகரத்து வழங்கியிருக்கிறாங்க. ஹன்சிகா தனது விவாகரத்து விஷயத்தில் கணவர் சோஹெல் சதுரியிடம் இருந்து எந்த ஜீவனாம்சமும் எதுவும் கேட்கவில்லை என கூறப்படுகிறது. ஸோ இதே போல் ஒரு சினிமா அப்டேட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்படி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். See you, டாடா.